அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜ் மற்றும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, பாஸ்டர் சீலா டேனியல் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், புயல்களை, வாழ்க்கையிலே புயல்களை அமர்த்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இந்த பூமிக்கு தேவன் அவர் பூமியிலே இழந்து போன தேடவும் ரட்சிக்க வந்தார். இந்த பூமிக்கு அவர் உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் வந்தார். இந்த கர்த்தர் இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்களை பரலோகம் சேர்க்கும்படியாக வந்தார். அப்படி அநேக காரியத்துக்காக அவர் பூமிக்கு வந்தாலும் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிற புயல்களை அமர்த்துவதற்காகவே அவர் பூமிக்கு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புயலாயிருந்தாலும் அலைகளாயிருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் ஓயச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அமைதலை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம சுவிசேஷங்களை பார்க்கின்ற பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 சுவிசேஷங்களை எடுத்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து அவர் சீடர்களோடு படகிலே சென்ற பொழுது அங்கே புயல் வந்தது, காற்று அடித்தது. 2 சம்பவங்களிலே அவர் புயலையும் காற்றையும் அவர் அமைதிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் வசனம் 23 முதல் 27 வரை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், சீடர்களோடு கூட இயேசு கிறிஸ்து படகில பயணம் செய்கிறார். அவர் கீழ்த்தட்டிலே நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறார். அதுவரை அந்த சீடர்கள் மேலே இருந்தாலும் படகில பயணம் செய்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் திடீரென்று பாருங்க, புயலும் காற்றும் அடித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நினைக்கிறாங்க. அவர் கீழ்த்தட்டில படுத்திருக்க விட்டு போயிட்டு, ஐயரே, நாங்கள் மடிவது உங்களுக்கு சித்தமா? காற்றும் கடலும் படகை மோதிக்கொண்டிருக்கிறது என்று அவரை தட்டி எழுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் மேலே எழும்பி வந்து அந்த காற்றையும் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 26, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து 2 வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒன்று, இறையாதே, அமைதலாயிரு என்று மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 26 நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? இப்ப தேவன் பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் என்ன கடல் அலைகளை போல புயலை போல வீசினாலும் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அந்த காற்றையும் கடலையும் அமைதி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இரைச்சலை ஓயப்பண்ணுகிறார், அதை அமைதிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட புயல் வீசுகிறது? ஒருவேளை கொரோனா, இந்த COVID-19 பேண்டமிக் மூலமாக அது ஒரு புயலை போல வீசிக்கொண்டே இருக்கிறதா? எனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாராவது அதன் மூலம் மரித்திருக்கிறார்களா? அதே போல அநேக வேலை வாய்ப்பு இழப்புகள், அதே போல பொருளாதார சொத்து இழப்புகள், அதே போல அமைதியின்மை வாழ்க்கையில் காணப்படக்கூடிய, இல்ல கணவன் மனைவி கடையில பிரிவினை உண்டாகி ஒருவேளை தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? பிள்ளைகள் உங்களை கவனிக்காமல் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புயல் உங்க வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிறதா? நீங்கள் இயேசுவை அழைக்கின்ற பொழுது, இயேசு உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது அந்த காற்றும் அந்த அலைகளும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசுவை அழைக்க வேண்டியது, இயேசு உங்களோடு இருக்க வேண்டியது. புரியுங்களா? அதுதான் அந்த மத்தேயு 8வது அதிகாரம் 23-27 பார்க்கின்ற பொழுது, சீசர்களோடு இயேசு இருந்தார், ஆனால் அவர்கள் அதை எண்ணாமல் போய்விட்டாங்க, அவிசுவாசமாக அவர்கள் இருந்தார்கள். ஏன் நீங்க அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீர்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று இயேசு கேட்கிறார். புரியுங்களா? இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார். அப்ப இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது எந்த புயலோ காற்றோ உங்க வாழ்க்கை படகை சேதப்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் வைக்க வேண்டும். புரியுங்களா? எங்களுடைய அந்த 27 வருட அந்த ஊழிய காரியங்களிலே, ஊழிய ஆரம்ப நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எனக்கு புயல் அலைகளை போல வந்தது. ஒவ்வொரு நேரத்திலும் நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் இணைந்து ஜெபித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை நாங்கள் அபியாசப்படுத்துகின்ற பொழுது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று வந்த பொழுது எனக்கு கிட்டத்தட்ட சிங்கப்பூர் தேசத்திலே இந்திய தேசத்தினுடைய மதிப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய்
ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதத்தோட சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் ஏன்னா ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நாங்கள் அதை விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று அந்த வேதாகம கல்லூரிக்கு 3 வருடம் படிக்க MD படிக்கவும், அதே போல என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் வேதாகம கல்லூரி செல்வதற்கும் ஏன்னா எங்களுக்கு அந்த விசுவாசம், ஏன்னா பணம் நம்ம பிரெட் குடும்பத்தினுடைய மெயின் பிரெட் வின்னராக குடும்பத்தை போஷிக்கக்கூடியவனாக இருந்தா கூட கர்த்தரை நம்பி நாம் சென்ற பொழுது வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் நாங்கள் கணவன் மனைவியாக இணைந்து விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து தேவன் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பாஸ்டர் ஷீலா அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். ஹல்லேலூயா. பிடித்துக் கொண்டதினாலே நாங்கள் இலகுவாக பாத்தீங்களா அந்த வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களே குடும்பத்திற்கு வருமானம் இல்லை என்றாலும் நாங்கள் உற்சாகமாக படிக்கவும், ஏன்னா படித்து அந்த வேதாகம கல்லூரி முடிக்கவும் என எங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். தேவன் அந்த காரியம் எங்களுடைய புயல்களை நாங்கள் இலகுவாக தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த புயல் அமைதலாக மாறிற்று. அது இறையாமல் எங்கள் வாழ்க்கையிலே போய்விட்டது. நாங்கள் உற்சாகத்தோடு கூட ஏலிம் ரிவைவல் திருச்சபையை ஸ்தாபித்து கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்திய தேசத்தில் அநேக மக்களுக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாக ஞானஸ்தானம் கொடுத்து ஏன்னா அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி அற்புதமாக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சிறிய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் ஊழியத்துக்கு என்று செல்வோம். ஏன்னா அந்த நாட்களில் கூட இரவு எங்களோடு கூட அந்த பிள்ளைகள் வருவாங்க. அவங்களை அழைத்து சென்று அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு அவர்களுக்கு உடுத்து வைப்பதற்கு சிரமம் இருந்தா கூட தேவன் அதை சந்தித்து அற்புதமாக அந்த பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து எங்களோடு கூட ஊழியத்தில் உற்சாகத்தோடு இருக்கிறாங்க, உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 400-500 இந்திய மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே என்ன பாத்தீங்கன்னா ஜாய் டிவியின் மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் டெலிவிஷன்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அநேக மக்கள் அந்த செய்திகளை பார்க்கிறார்கள், எங்களோடு தொடர்பு கொள்றாங்க. மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி ஏன்னா முக்கியமாக அந்த செய்தியிலே பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் வேதத்தை அதிகமாக தியானித்து தேவன் அவருக்கு கொடுத்த அந்த அனந்த ஞானத்தின்படியாக வேதத்தை கர்த்தருடைய பாதத்திலே அதிகமான நேரங்கள் உட்கார்ந்திருந்து அந்த வேதத்தினுடைய அந்த சத்தியத்தை கற்று அவர்கள் அதை அந்த டெலிவிஷன்ல இன்றைக்கு அந்த செய்தியை கொடுக்கிறாங்க. லெட்ஸ் ரீட் டுகெதர் பைபிள் என்று சொல்லி வேதாகமத்தை நாம் இணைந்து படிப்போம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அதிகமாய் அந்த வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆடியோ மூலமாக அந்த விஷன்ஸ் மூலமாக அது பாத்தீங்கன்னாக்க ஜாய் டிவியின் மூலமாக, அதே போல ஆர்க் டிஜிட்டல் டிவியின் மூலமாக, அதே போல லைஃப் டிவி பெங்களூர் தேசத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் ஸ்டேட்லைட் டிவியாக இருப்பதனாலே அது பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 65 தேசங்களுக்கு அந்த செய்திகள் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மிடில் ஈஸ்ட், அதே போல பாத்தீங்கன்னாக்க யூரோப் தேசங்கள், அமெரிக்க தேசங்கள், அதே போல ஈஸ்ட் ஏசியா, அதே ஒரு தென்கிழக்கு ஆசியா மற்றும் பாத்தீங்கன்னாக்க எல்லா தேசங்களுக்கும் அந்த செய்திகள் போகிறது. அநேகர் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் இந்த காரியங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த கொரோனா நாட்களிலே அநேக திருச்சபைகள் திறந்து நடத்த முடியவில்லை. எங்களுடைய தேசத்தில் பாருங்க திருச்சபைகளை திறந்து ஆராதனை நடத்த முடியாத அளவுக்கு இந்த கோவிட் பெண்டமிக்னால சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது சிறு கூட்ட மக்களுக்கு நாங்கள் சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தருடைய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கொரோனா ஒரு புயலை போல வீசிய நாட்களில் கூட தேவன் எங்களோடு இருந்ததினாலே எங்களுடைய செய்திகள் உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு செல்லும்படியாக என்னையும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, பாஸ்டர் ஷீலா டேனியல் எடுத்து கத்தார். அந்த செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறார் என்றால் தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த புயலோ எந்த காற்றோ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த சராசரங்களை படைத்தவர், புயலையும் காற்றையும் அதட்டுகிறவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு நம்ம சொல்கிறோமே, நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் கிதியோனை அழைத்தார். கிதியோனே, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னை பலப்படுத்துகிறவர்
நான் அல்லவா என்று ஆண்டவர் கிதியோனை கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் நீங்க அற்ப விசுவாசியா இருந்து விடக்கூடாது. உங்கள் விசுவாசத்தை தேவன் மேல வைக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல வைக்க வேண்டும். என்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு வைங்க. பாருங்க, உலக சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு இடம் பாருங்க, இன்றைக்கு கொரோனா வியாதி நிமித்தம் பஞ்சம் வந்து இருக்கிறது. வியாதிகள் நிமித்தம் அனைவரும் மரித்து இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல பஞ்சங்கள் அதிகமாக, ஏன்னா பொருளாதார பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது. நீ உலக சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு உலகத்தில் ஏற்படக்கூடிய பஞ்ச நேரத்தில் கூட, பொருளாதார இடுக்கான நேரத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி உணவும் உடுக்க உடையும் கர்த்தர் என குறைவின்றி கொடுத்து கொண்டு வந்தார் என்பதுதான் சரித்திரத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஈசாக்கு பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு தேசத்தில் பூரா பஞ்சம். ஆனால் ஈசாக்கு விதைத்த பொழுது 100 மடங்கு என அறுவடை அவன் கண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு பாருங்க, யோசேப்பு அன்றைக்கு தேசம் முழுவதும் பஞ்சமா இருக்கின்ற பொழுது யோசேப்பு இருக்கக்கூடிய அந்த எகிப்து தேசத்திலே பாத்தீங்கன்னா பஞ்சம் வராதபடி தானியங்களை சேமித்து வைத்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். அதனால் இந்த கொரோனா வியாதியில வேலை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை இழந்து போய் விடாதீங்க. தேவனை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களோடு இருந்தா அது எந்த புயல் வந்தாலும், எந்த கொரோனா கோவிட்-19 பெண்டமிக், அது டெல்டா போல புதிய 3வது ரூபத்தில் வந்தாலும் உங்களை அணுகாது, சேதப்படுத்தாது. கர்த்தர் என்ன செய்ய, இறையாதே அமைதலா இருந்து இரு என்று சொன்ன கடலை அதட்டினவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியத்தையும் வாய்க்காதபடி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்குள் இருக்க வேண்டும். தேவனை விட்டு நீங்க போய்விடக் கூடாது. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னோடு கூட இருப்பேன்னா நாம அடங்கி அவர் கரத்தில் இருக்கணும். அதை விட்டு நம்ம மனமும் மாமிசமும் விரும்புகிறது போல நீங்க அவர் கையை விட்டுட்டு போனா அதனால் வரக்கூடிய இழப்புகளுக்கு, பேரிழப்புகளுக்கு, சாத்தான் கண்ணிகளுக்கு சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய, நீங்கள் தெரிந்து கொண்ட, நீங்கள் விரும்பிய காரியம். நீங்கள் கர்த்தரை உதறிவிட்டு சென்றதுனாலே அந்த இழப்புகளும் கண்ணீரும் கவலையும் உங்க வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது. அதனால என்ன, உங்க வாழ்க்கையில இழந்து போன இழப்புக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல. அவரை விட்டு நீங்க தூரமாய் போயிட்டீங்க. அவரை நீங்க விசுவாசிக்கவில்லை. நீங்க அற்ப விசுவாசியாக இருந்துட்டீங்க. அதனாலதான் தேவன் சொல்கிறார், விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. மரியாள் விசுவாசித்தாள், அதனால் தேவனுடைய மகிமையை அவள் கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த நாட்களிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை என்னுடைய வாழ்க்கையில பிறந்த நாளுக்கான கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கடந்த கர்த்தர் 56 வருடங்கள் என்னோடு இருந்து கண்மணிகளை பாதுகாத்து என கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா, நல்ல கணவனாய், நல்ல பிள்ளைகளுக்கு தகப்பனாக, கர்த்தர் நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு ஊழியக்காரராக, நல்ல ஒரு குடிமகனாக இருந்த கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த நாட்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அருமையான 3 பிள்ளைகளையும் இந்த சிங்கப்பூர் தேசத்திலே அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர் தவறான காரியங்களை போயிருக்கிறாங்க. ஆனா எங்கள் பிள்ளைகள் அப்படி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அநேகருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையில புயல்கள், அவர்கள் அநேகமாக துன்மார்க்கமாக ஜீவித்து ஒரு சிலர் சிறைச்சாலை கூட சென்றிருக்கிறாங்க, சிறைச்சாலை கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒரே புயல். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையின் கேப்டனாக இருந்த, படகுடைய கேப்டனாக இயேசு கிறிஸ்து இருந்ததினாலே அவங்க வாழ்க்கையில எந்த புயல்களோ, எந்த அவர் வாழ்க்கையில காற்றோ அவர்களுடைய வாழ்க்கை படகை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அருமையாக பாதுகாத்து அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க எங்க பிள்ளைகளை அக்கறையாக பொறுப்படுத்தி கொண்டதை காட்டிலும் எங்கள் தேவன் எங்க பிள்ளைகளை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொண்டார். நாங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக இந்த கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக ஊழியத்தை செய்வதனாலே, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக இரவும் பகல் அங்கங்கே ஓடிக்கொண்டு நாங்கள் இருப்போம். பிள்ளைகளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அன்டயத்தில் வருவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாதபடி அவர்கள் அருமையாக எங்களோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அருமையாய் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவங்க கூட இருந்த எல்லா அவருடைய நண்பர்களுக்கு
ஒரு முன் உதாரணமாக தேவன் அவரை வைத்திருப்பதற்கு காரணம் இயேசுவை அவர்கள் முன்பாக வைத்து அவர் வாழ்க்கையை நடத்துவதனாலே. ஹல்லேலூயா. அதனால இந்த வேளையில உங்களுக்கு சொல்வது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க வாழ்க்கையில புயல் வீசிக்கொண்டு இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்க உள்ளமாய அந்த படகுல இல்லமாய படகுல இயேசு கிறிஸ்து இருந்தார் என்றால் எந்த புயலும் எந்த காற்றும் அதை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இலகுவான ஒரு காரியம் அவருடைய பிள்ளையாக மாறுவது. இயேசுவே என் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நீர் ரத்தம் சிந்தி நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். உண்மை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாக நீங்க மாறுகின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையுடைய புயல்களை அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து சீடர்களோடு படகில இருந்தார் என்பதை மத்தேயு 14வது அதிகாரம் வசனம் 22 முதல் 31வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்க நம்ம அந்த மத்தேயு 14வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அங்க நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா பாருங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் அவன் பாருங்க, ஏரேது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியாகிய ஏரேதியாலை அவன் வைத்துக் கொண்டது. இந்த யோவான் ஸ்நானகன் பாருங்க, பரிசுத்தத்துல வைராக்கியமா இருந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்திய அந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான்? ஏரோது ராஜாவை பார்த்து, ஏரோது ராஜாவே, நீ செய்கிற காரியம் தவறு, உன்னுடைய சகோதரிய மனைவியை வைத்திருப்பது என்ன என்று சொன்னதற்கு அவனுடைய ஏரோதியால் என்ன பண்ணா, ஏன்னா ஏரோது ராஜாவுக்கு ஒரு பண்டிகை வந்த பொழுது அந்த பண்டிகையிலே ஏரோதுடைய மகள் நடனம் ஆடிய பொழுது ஏரோது ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவள் அம்மானுடைய ஆலோசனைப்படி யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏரோது ராஜா திடுக்கிடுறார். இருந்தாலும் சொன்ன வாக்குப்படியாக அவர் என்ன செய்கிறார்? அவருடைய யோவான் ஸ்நானனை பிடித்து கொண்டு வந்து தலையை வெட்டி தாம்பாளத்திலே அந்த ஏரோதியாளுடைய மகளுக்கு கொடுக்கிறார். புரியுங்களா? அப்ப பாவத்தை கண்டித்து உணர்த்தின யோவான் ஸ்நானகன் தலையே போனால் கூட பயமில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? பாவத்தை கண்டித்து உணர்த்தினான். அப்ப பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு எவ்வளவாக தன் உயிரை கூட பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு உயிரை கூட, அப்ப பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு எவ்வளவாக தன் உயிரை கூட பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு உயிரை கூட பணயம் வைத்தார், உயிரை கூட கொடுத்தார் என்று யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன் இவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சர்டிபிகேட் கொடுத்தார். காரணம், அவ்வளவாக பரிசுத்த வைராக்கியம் உள்ளவனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார் என்று நாம் மத்தேயு 14 பார்க்கலாம். அது முடிந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல இயேசு கிறிஸ்து சீடர்கள் மற்றும் அவங்க சொல்ல வர்றாங்க, இது மாதிரி யோவான் ஸ்நானகன் தலையை துண்டித்து விட்டார்கள் என்று. இயேசு என்ன செய்தாரு? மத்தேயு 23 அதிகாரத்துல இதை கேட்டவுடன் தனித்து ஜெபம் பண்ணும்படியாக மலையின் மேல ஏறுறாரு. அங்கே பாத்தீங்கன்னாக்க மலையின் மேல் ஏறுகின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க 24வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே படகு கடலில் எதிர்காற்றினால அலையினால் அலைவிட்டது. அதனால பாத்தீங்கன்னாக்க 25வது அதிகாரத்தில் இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். பாருங்க, ஏன்னா படகுல இருக்கிறாங்க, இயேசு சீடர்கள் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இவங்க அந்த கடல்ல அலைகளை அடித்து கொண்டிருக்கு, பயந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கடல் மேல நடந்து சீடர்களிடத்துல வருகிறாரு. வந்தோடனே அவர் பார்த்த உடனே அவங்க இயேசு கடல்ல வர பார்த்து ஆவேசம் என்று பயந்தாங்க. ஆனா மத்தேயு 14வது அதிகாரம் 27 உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். புரியுங்களா? அவங்க பயந்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து, எப்பா நான் தான் கடல் மேல் நடந்து கொண்டு வரேன், நீங்க பயப்படாதீங்க. ஏனென்றால் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவரே இயேசு கிறிஸ்து. ஏன்னா கடலையும் படைத்தாரு, காற்றையும் அவர் தான் உருவாக்கினாரு. ஏன்னா வானங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்குனாரு. புரியுங்களா? அப்ப உண்டாக்குனவருக்கு தெரியும் அதன் மேல நடந்து செல்கின்ற பொழுது அது எப்படியாக, ஏன்னா அந்த கடல் நடந்தா அது தண்ணிக்குள்ள மூழ்காமல் போக செய்யும்படியா அந்த கடலை அப்படியாக அவர் மாற்ற முடியும். புரியுங்களா? அதனால இயேசு கடலில் நடப்பது அவருக்கு இலகுவான காரியம். அவர் அதை உருவாக்கினவரே அவர் தான். புரியுங்களா?
இவங்க பயப்படுறாங்க ஆவேசம்னு. இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, ஏன்னா பயப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். உடனே பேதுரு என்ன செய்கிறான் பாருங்க. பேதுரு பாத்தீங்கன்னாக்க ஏன்னா அந்த கடலின் மேலே அவனும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். புரியுங்களா? இந்த கடல் பாருங்க, இந்த திபோரியா கடல் என்று சொல்கிறோமே, இந்த கடல் எப்படிப்பட்ட கடல்? இது கலிலேயா கடல் என்று சொல்கிறோம். ஏன்னா இந்த கடல் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்த இந்த கடல், கனசரேத்து கடல், திபோரியா கடல், இப்படி பல வகையான பெயர்கள் உண்டு. இந்த கடலை சுத்த இயேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார், ஏன்னா பாத்தீங்கன்னா அதிசயங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்யறாருன்னாக்க பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்கள் ஏன்னா படகுல பயணம் செய்யறாங்க. பயணம் செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாருனாக்க இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்காக பயணம் செய்கிறாங்க அந்த போட்ல. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலிலே கடற்கரையில இந்த இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பயணம் செய்யக்கூடிய சீடர்கள் செல்கிறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏன்னா நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கடல்ல பயணம் செய்ய படகை போல இருக்கிறது. இந்த பயணம் செய்யக்கூடிய இந்த படகுலே ஏன்னா வாழ்க்கையிலே புயல்கள் வரலாம், கொந்தளிப்பு வரலாம். ஏன்னா கொரோனா வியாதியை போல பல விதத்திலே அது உருமாறி வரலாம். அதே போல விபத்துகள் வரலாம், எல்லா குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரலாம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்திலே என்ன நினைச்சுகிறோம்? நம்ம ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு நம்ம பயணம் செய்கிறோம். இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம். இந்த பரலோக பயணத்திலே நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் யார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசானவனா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவா என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த இருளான உலகத்தில் இருந்து ஒளிமயமான எதிர்காலம் உள்ள அந்த அக்கறை, அந்த பரலோகத்தை நோக்கி என்ன செய்கிறோம்? நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார் சீடர்களை பார்த்து, இங்க துரிதமாய் படக ஓட்டுங்க. நீங்க என்ன செய்யணும்? துரிதமாய் போட்டை ஓட்டுங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல ஜனங்களிடத்துல சொல்றார், நீங்க துரிதமாய் படக ஓட்டுங்க என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் கடைசியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் துரிதமாக நம்ம துரிதமாக ஓட்ட வேண்டிய இதை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை என்றாலும் உலகம் துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் நமக்கு முன்பாக இருந்த உறவினர்கள், நண்பர்கள் அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்துல பாருங்க, முன்பு இல்ல, கொரோனாவுக்கு முன்பு இருந்த உலகம் பாருங்க, உலகத்துல பல இடங்களுக்கு நீங்க பயணம் செய்யலாம். ஏன்னா பல உறவினர்களை எப்பொழுதும் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது நமக்கு அவருடைய நம்ம சொந்த குடும்ப உறுப்பினர்களே, கணவன் பாருங்க, சிங்கப்பூர் தேசத்துல இருக்கிறோம், மலேசியா தேசம் பக்கத்தில் 30 கிலோமீட்டர்ல இருக்கிறது. இங்க கணவன் இங்க இருக்கிறார், மனைவி அங்க இருக்க, இங்க வேலை பார்க்கிறார். அவர் பாருங்க 1.5 வருடம் ஆகிவிட்டது மனைவி பிள்ளைகள் பார்க்க முடியல. 30 கிலோமீட்டருக்குள்ளதான். ஏன்னா மனைவி பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல. ஏனென்றால் பயணம் செய்வதற்கு தடை, கொரோனா வியாதினாலே. புரியுங்களா? அதே போல உறவினர்களை பார்க்க முடியல, நண்பர்களை பார்க்க முடியல. நாம வெளியே சென்று நன்ற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட முடியல, ஏன்னா எந்த ஆராதனையை நடத்த முடியல, ஆலயத்து செல்ல முடியல, ஏன்னா மருத்துவமனை யாரையும் பார்ப்பதற்கு முடியல. உலகமே அப்படியாக என்ன சென்று தலைகளாக மாறிவிட்டது. அதனால் நாம் விரும்பாவிட்டாலும் உலகத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். உலகம் ஸ்பீடாக போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட துரிதமாய் போய்கொண்டிருக்கிற இந்த படகு, வாழ்க்கை படகிலே உங்களுடைய படகுல இருப்பது யார்? உங்க படகுக்குள்ள யாரை நீங்க அழைக்கிறீங்க? சீடர்கள் அன்றைக்கு துரிதமாய் போட்டை ஓட்டி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த போட் என்ன செய்தது? கடலிலே காற்றினாலே அலைகழிக்கப்பட்ட பொழுது அவர்கள் பயந்தார்கள். பேதுரு கடல் மேலே நடந்து வந்த பொழுது இயேசுவை நோக்கி நடந்து பார்த்து கொண்டு வருகிறான். அவன் மூழ்கவில்லை. ஆனால் அவன் அந்த கடல் காற்றும் இறைந்த கடலை பார்த்த பொழுது அவன் அந்த தண்ணீரிலே மூழ்கி போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாத, இயேசு ஏற்றுக்கொண்ட பிரச்சனை இருக்காது என்று இல்லை, பிரச்சனை உலகத்தில் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கேற்ற பலனையும் தைரியத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், நிமிடமும் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா புயல்களையும் அவர் அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால உங்களுடைய
உள்ளத்திலே இருதயத்திலே யாரை நீங்க வைத்திருக்கீங்க? இயேசுவை நீங்க வைத்திருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனால அன்றைக்கு சீடர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் கலங்கினார்கள். கலங்கின பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அந்த படகை நோக்கி அவர் என்ன செய்தாரு? சென்றார். சென்ற பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? ஆவேசம் என்று பயந்து போனாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பேதுரு இயேசு என்று அறிந்தவுடனே நானும் கடலில் நடந்து வர வேண்டும் என்று கேட்ட பொழுது, முதன்மை சீசன் பாருங்க, முந்திரி கோட்டை போல இருக்கக்கூடிய பேதுரு, அவனும் கடல் நடக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார், வா அப்படின்னு சொன்னார். அவன் வந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவன் இப்ப கடலை பார்க்கிறான். இறைந்து கொண்டிருக்கிற கடலை பார்க்கிறான். அதுல மூழ்கி போக பொழுது ஐயரே என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அவன் கையை பிடித்து அவனை என்ன செய்தாரு? அவனை தூக்கி எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் நீ விசுவாசத்தை விட்டு விட்டாய் என்று கேட்கிறார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அன்றைக்கு பாருங்க, பாத்தீங்கன்னாக்க சோதம் குமார பட்டணம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் லோத்து குடும்பத்தையும் நீங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள் என்று சொல்லி அந்த அழிவுக்கு நேராக இருந்த பட்டணத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி சொல்கிறார். இந்த அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்த உலகத்திலிருந்து ஜீவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய அவருடைய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை படகிலே இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுது எந்த அழிவு உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் பரலோகத்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு வழியே இல்லைங்க. அன்றைக்கு பாருங்க, சகரியா பார்க்கிறோம். சகரியா மரத்தில் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து சகரியாவை சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகரியா ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி சகரியாவை ஆண்டவரே சீக்கிரமாய் வா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லைன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள சீக்கிரமாய் வந்து விடுங்க. இயேசுவை சீக்கிரமாய் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கு பாருங்க, சகையு எல்லாவற்றையும் நாளத்தானே திரும்பி கொடுத்தான். ஆண்டவன் வேதத்துல எழுதி வைத்தார். சகையரின் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு சென்று அவன் ரட்சிப்படையும்படியாய் அவன் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். அவன் இழந்து போன அவனுடைய பெயர், கெட்ட பெயர் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில புயல் வீசுகிறதா, காற்று அடிக்கிறதா, போராட்டம் நிகழ்கிறதா, நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, சுனாமி வந்த பொழுது 2004 வருடத்தில் சுனாமி வந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால் பாத்தீங்கன்னாக்க உலகம் முழுவதும் அநேக பாத்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இந்தோனேசிய தேசத்துல சுமத்ரா என்ற தீவுக்கு அப்புறத்துல நடுக்கடல வந்தது. இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க தெற்கு ஆசியா முழுவதும், ஏசியா கிழக்கு ஆசியா எல்லா இடங்களிலும் அது பரவி பாத்தீங்கன்னா அந்த பசிபிக் கடல் எல்லா இடங்களிலும் சுனாமி 2,24,000 பேர் மரித்து போனார்கள். அந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக ஸ்ரீலங்கா தேசத்திலே ஒரு சகோதரி நிறை மாத கர்ப்பிணியா இருந்த அவங்க கடற்கரைக்கு தன்னுடைய உறவினர்களோடு, கணவன் பிள்ளைகளோடு உறவினரோடு கூட கடற்கரைக்கு காற்று வாங்க சென்றாங்க. கடற்கரைக்கு சென்ற கடற்கரை பக்கத்தில் நின்று கடல் பக்கத்தில் போய் காற்று வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பாத்தீங்கன்னா சுனாமி புயல் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சுனாமி புயல் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது இந்த சகோதரி அழைத்து கொண்டு சென்ற உறவினர்கள் கூட இருந்த எல்லாருமே அந்த சகோதரியை விட்டு அவர்கள் ஓடி போய்விட்டார்கள். கரையிலிருந்து தூரமா ஓடி போயிட்டாங்க. இந்த சகோதரி கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி, இவரால் ஓட முடியல. ஆனால் இந்த சகோதரி எப்படிப்பட்டவங்க? இங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. உடனே இந்த சகோதரி என்ன செய்தாங்க? அந்த சுனாமி வருகிற அந்த புயல் அலை வருகிறது, கரை கடந்து வெளியே எல்லாத்தையும் சுத்தி கொண்டு போகும்போது 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்று அழைத்த பொழுது வந்த அந்த சுனாமி அலை இவர்கள் மேல் படாமல் இவர்களை சுத்தி சென்று இவர்களை விட்டு சென்றாங்க. அவர்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு, மற்ற எல்லா பொருட்களையும் சுருட்டி கொண்டு கடலுக்குள்ள சென்று விட்டது. இந்த சகோதரியை அந்த சுனாமி ஒன்றும் செய்ய முடியவில்லை. சுனாமி அலை ஒன்றும் தாக்காதபடி சென்று விட்டது. இந்த சகோதரி அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். காரணம், இந்த சகோதரி அழைத்தது இயேசு. இயேசு என்ற நாமம், அமைதியா இரு, இறையாதே என்று சொல்கிற அந்த நாமம் இந்த சகோதரியை அந்த சுனாமி சுருட்டி கொண்டு போகாதபடி பாதுகாத்தது.
அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், ஏன்னா நீங்க இயேசுவே என்று அழைக்கின்ற பொழுது, இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா சுனாமி அலைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் எந்த தீங்கு உங்களை அணுகாது, எந்த வியாதி உங்களை அணுகாது, எந்த கொள்ளையை உங்களை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. உங்க வாழ்க்கை படகிலே, உங்க வாழ்க்கை பயணத்திலே உங்களோடு கூட இருப்பது யாரு, உங்களோடு கூட வருவது யாரு? ஹல்லேலூயா. நீங்க கலங்க தேவையில்லைங்க, கண்ணீர் விட தேவையில்லை. இயேசு உங்களோடு இருந்தா உங்க வாழ்க்கையின் புயல்களை அவர் அமரச் செய்வார். அமைதலாயிரு, இறையாதே என்று ஆண்டவர் என சொல்லுவார். நீங்க கலங்க தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கை படகை அமைதியாய் நீங்க என்ன செய்யணும், செலுத்தி செல்லலாம். கர்த்தர் அதோட கேப்டனா இருந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். புரியுங்களா? பாருங்க, இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்னாக கூட சிறிய காரியத்தை ஒன்று சொல்லிவிட்டு பாத்தீங்கன்னா, இங்க சிங்கப்பூர் தேசத்துல அநேக வாலிபர்கள் துன்மார்க்கமாக ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களை தேடி அந்த என்னோட அருமையான டாக்டர் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவங்க என்ன செய்வாங்கனாக்க, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுவாங்க. அநேகர் போதை வஸ்துல ட்ரக்ஸ் அடிக்டா இருக்கிற புயல் அவங்க குடும்பத்தில் அது நிமித்தமாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்கின்ற பொழுது, சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, இன்றைக்கு அந்த பிள்ளைகள் நன்றாக படித்து ஸ்கூலுக்கு போறாங்க. அவர் வாழ்க்கையில் எழும்பிய புயல், அந்த குடும்பத்தில் எழும்பிய புயல்கள் எல்லாம் அமைதலாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு உங்க இல்லத்தில் இருக்கணும். நீங்க மற்றவர்களுக்கு இயேசு சொல்கின்ற பொழுது அநேகருடைய புயல், அவங்க வாழ்க்கையில் இருக்க புயல் அமைதலாக மாறும், இறையாது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா புயல்களையும் அமர்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலா இருந்து என்று சொன்னவர். அவர் உங்க படகுல வருகின்ற பொழுது, உங்க படகுக்குள்ள இருக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை எதுவுமே சேதப்படுத்தாது. கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். கர்த்தர் உங்களுடைய படகுடைய கேப்டனாக இருந்து உங்களை கரை சேர்ப்பார். அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறவர் உங்களை கைவிடாதபடி பாதுகாத்து நடத்துவார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. தேவனுடைய கிருபை உங்களை அளவில்லாமல் பாதுகாத்து நடத்தும். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.